கணித்திர முனிவர் என்ற ஒரு முனிவர் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ஆசிரமம் அமைத்து வருபவர் போபவர்களெல்லாம் அருளாசி செய்வதும் நல்ல உபநயங்கள் சொல்வதும் இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் அவர் இருந்தார். அவரை பார்த்து பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள், இவர் உயிரோடு இருந்தால் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள், இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு நாள் மிக பிரம்மாண்டமான யாகத்தை நடத்துகிறார்கள். அந்த யாகத்திலிருந்து மிகப்பெரிய பூதம் வருகிறது கிளம்பி, நீங்கள் எதற்காக அழைத்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிறது. இது போன்ற இந்த கணித்திர முனிவர் என்கின்ற இருக்கிறார், அவரை கொன்று மாமிசை தின்று புசி என்று கட்டளையிட்டார்கள் அந்த சகோதரர்கள். அந்த இருப்பிடம் நோக்கி அந்த பூதம் செல்லுகின்ற போது அந்த கணித்திர முனிவரின் அந்த தேஜாஸ்ரீ எண்ணக்கூடிய முக அமைப்பும் பொறுமையும் அன்பும் அரவணைப்பும் கருணையும் அவர் உள்ளத்திலிருந்து மிளிர்வதை அந்த பூதம் பார்க்கிறது. இப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்டவரை நாம் கொண்டு குவிப்பதா என்று ஐயம் கொண்டு கொல்ல மனமில்லாமல் திரும்பி வந்து, இதற்கென்ன மற்ற பழக்கம் என்றால், கொல்ல எத்தமித்த சகோதரர்களை மீண்டும் வந்து கொன்று தின்று யாக வேள்வியில் மறைந்துவிட்டது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல, பழமை போல அந்த சகோதரன் நிலை ஏற்பட்டது. அன்பு நண்பர்கள், நன்றி, வணக்கம்.